வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்மண்ட் சன்ஷைன் பொறுத்த வரைக்கும் உள்ள டியூபர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி இருக்கும்போது தாங்க நமக்கு நல்லா ஃப்ளவரிங் கொடுக்கும். நிறைய பேர் இந்த மைக்ரோ பவுல் வெரைட்டிக்கும் பவுல் வெரைட்டிக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. மைக்ரோ வெரைட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சைஸ் தான் ஃப்ளவர்ஸ் இருக்கும். மைக்ரோ வெரைட்டிஸில் எங்கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கும் பாருங்கள். அஃபெக்ஷன் 16, அதுக்கப்புறம் ரோஸ் ஏஞ்சல், இந்த ரெண்டுமே பாருங்கள் அந்த சைஸ் தான் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா மைக்ரோ வெரைட்டிஸு. பவுல் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கை அகலம் இருக்குங்க, அது வந்து பவுல் வெரைட்டிஸு. மைக்ரோ வெரைட்டி லோட்டஸையும் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா 1-2 ஃப்ளவரிங் தான் உங்களுக்கு வரும். நல்ல அகலமான பெரிய பாட்டில் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இன்னுமே நிறைய பேர் வந்து சின்ன தொட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து என்ன டியூபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி தான். இது ஒரு நியூ வெரைட்டி. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்கள் தருது. போன டைம் உங்களுக்கு வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன் சூப்பர் பிங்க் எந்த அளவுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதெல்லாம் கட்டான டியூபர்ஸு. இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய டியூபர்ஸோடு நான் சேர்த்தே கொடுத்துருவேன். இந்த வெரைட்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200. டியூபர்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க ப்ரைஸ் இருக்கும். லோ ப்ரைஸில் டியூபர்ஸ் வாங்குறவங்க 2 டியூபராக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நான் பார்சல் போட முடியும். டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பர் பிங்க் அப்படிங்கிறது நல்ல ஒரு டார்க் பிங்க் வரக்கூடிய பிங்க் கலர் வெரைட்டி. நல்ல ஒரு மீடியம் சைஸ் பூவாக நமக்கு பூக்கும். பாருங்கள், இதோட ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது நல்ல ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் பியோனி மாதிரியே இருக்கும். ஆனால் ரெட் பியோனியை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அந்த பெரிய டியூபர் பார்த்திங்கன்னா நான் பிளான்டிங் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டியூபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்கிற டியூபர்ஸ். இந்த வெரைட்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250. இந்த சின்ன டியூபர் வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த சின்ன டியூபர் ரெண்டுமே வந்து சேர்த்து தான் கொடுப்போம், தனியாக வராது. 3 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இந்த டியூபர்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரெட் கலர் மீடியம் சைஸ் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ஃப்ளவர் பிக்சர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃப்ளவரு. நல்ல ஒரு மெஜந்தா ரெட் அப்படின்னாவே மெஜந்தா ரெட் தான், பிளட் ரெட் வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சூரியமுகி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் இது. சூரியமுகி பார்த்திங்கன்னா போன டைமெல்லாம் டியூபர்ஸே இல்லை, ஒரு டியூபர் 2 டியூபர் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த தடவை நல்லாவே டியூபர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 2 டியூபர் சேர்ந்தாப்பில் இருக்கிறத நான் பிளான்டிங் போடுறதுக்காக எடுத்து வச்ச டியூபர்ஸ். அதை எதுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி தான் நீங்களும் பெரிய டியூபரை எடுத்து பிளான்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 7 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது சூரியமுகி டியூபர்ஸ். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250. சூரியமுகி நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான், எக்ஸல் வெரைட்டி தான். நல்ல பெட்டல் கவுண்ட்டோட சூப்பராக இருக்கும். டபுள் பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வரும். இதில் விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரும். உரம் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் லோட்டஸ் தான் இது. பிங்க் ஃபாரினர், ஒயிட் ஃபாரினர் எப்படியோ அதே மாதிரி இது பிங்க் ஃபாரினர். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க், டார்க் பிங்க் ரெண்டுமே இருக்கிறதுனால ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டியூபர்ஸ் பாருங்கள், சின்ன டியூபர்ஸ் கூட இன்னொரு டியூபர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருப்பேன் பாருங்கள். 2 டியூபர்ஸ் சேர்ந்து அப்படி தான் வரும் சின்ன டியூபர்ஸ் வரும்போது. பெரிய டியூபர்ஸ்க்கு அந்த பெரிய டியூபராகவே தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், இதுதான் அதோட பூ. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெட் அமிட்டி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுவும் நல்லா ஒரு மெஜந்தா ரெட் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான். இந்த ஃப்ளவரோட பிக்சர் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் எந்த ஒரு பிக்சரும் ஆட் பண்ணாமல் இருப்பேன். ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வெரைட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அமிட்டி இது நல்லா ஒரு பெரிய தொட்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா
டோரா அப்படிங்கிற வெரைட்டி. டோரா அப்படிங்கிற வெரைட்டியில் ஆல்ரெடி இந்த பெரிய டியூபர்ஸ் ரெண்டுமே சோல்ட் அவுட்டுங்க. சின்ன டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இந்த சின்ன டியூபர் கூட இன்னொரு சின்ன டியூபர் சேர்ந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் டியூபர்ஸ் இருக்கும். இதோட பிக்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். டோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது இன்னுமே கொஞ்சம் பெருசாக பூக்கும். நல்ல ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது பாருங்கள். பெட்டல்ஸ் வந்து 1000 பெட்டல் மாதிரியே இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான். ஒயிட் ஸ்வானோட டியூபர்ஸ் தான் இது. ஒயிட் ஸ்வான் வேணும் அப்படிங்கிறவங்க இப்போவே வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு 3 மந்த்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு டியூபர்ஸே வரும். அந்த சைடில் வச்சுருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய டியூபர்ஸுங்க. சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் டியூபர்ஸ். பாருங்கள், இது மட்டும்தான் சேலுக்கு இருக்கக்கூடிய டியூபர்ஸு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. பாருங்கள், அதோட பூ இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு பியூர் ஒயிட் வித் க்ரீனில் சென்ட்ரல் சீப்பாடு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஜூலியட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வெரைட்டி தான். ஆனால் ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டே ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் டே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் வந்துடும். பின்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டியூபர்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாக வந்துடும். உங்களுக்கு ஒரு டியூபரோட ஃப்ரீயாக வந்துடும். டியூபர்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியான டியூபர்ஸுங்க. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள், அதோட பிக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற வெரைட்டி. இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் டியூபர்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சாட்டா பொங்கட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு செட் டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் செடி ஸ்வேதா. ஸ்வேதா செடி நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் எடுத்து காமிக்க முடியல பாருங்கள். இதில் மொட்டுக்கள் வந்து ஒரு 5 மொட்டு வந்து செடியில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஃப்ளவரும் இருக்குது பாருங்கள். மொட்டுக்கள் வந்து நல்லா ஹைட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலையும் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு. நானே வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், இன்னும் தோட்டம் போய் பார்க்கல. பாருங்கள், அதோடய ஃப்ளவர் விரிஞ்சு நிற்கிது. நல்லா மழைக்கு வந்து நல்லா கவுந்துருச்சு. இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சூப்பராக இருக்குதுங்க. கரெக்டாக எங்கள் அப்பானால் எடுக்க முடியல, ஓரளவுக்கு தான் எடுத்திருக்காரு. அந்த இடத்துல வேற ஒரு தொட்டி இருக்கிறதுனால கரெக்டாக கவர் பண்ண முடியல. பேரல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது நமக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்வேதா வரும்போது பார்த்திங்கன்னா 1-2 பூ அந்த அளவுக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கானிக்காக மாற்றினதுக்கப்புறம் கண்டினியூ ப்ளூமிங் இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கண்டினியூ ப்ளூமிங் ஸ்வேதாவில் இருக்குது. பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட க்ரீன் ஆப்பிள் ஸ்வேதா ரெண்டுமே நல்லா ஃப்ளவரிங் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம பெரிய தொட்டியில் போட்டோம்னா நமக்கு வருஷம் பூரா பூத்துக்கிட்டே இருக்கும். பெரிய ஃப்ளவராகவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இது மழை பேஞ்சதுக்கப்புறம் கவுந்துருச்சு, அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ. இது பாருங்கள், சென்டரில் அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே அழகாக இருக்கும். நான் அப்படியே விட சொல்லியிருக்கேன், அதை நல்லா ஓப்பன் ஆகட்டும், அது வரைக்கும் பறிக்க வேண்டான்னு. ஆனால் மழை பெய்யறதுனால தாங்குமா என்னன்னு தெரியல. அந்த கீழே அந்த டார்க் கலர் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி விட்டால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் டல்லாகும். அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட சொல்லியிருக்கேன். அது விரியட்டும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸ்வேதா வெரைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நல்லாவே வந்து ப்ளூமிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ப்ளூமிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய டியூபர்ஸாக தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. எப்போ டார்மெண்ட் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் 3 க்ரோத் டிப்போட டியூபர்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். அதுலேயே நீங்கள் வச்சு வளர்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நிறைய பேர் ஸ்வேதா கேட்குறதுனால என்னால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா 3 க்ரோத் டிப் இருக்கக்கூடிய டியூபர்ஸ் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.